ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னென்னா 1:35 ஆகுது. மண்டேனாலே எங்கள் வீட்டில் எப்போதுமே ஹோம் கிளீனிங் தான் நடக்கும். இப்போ ஹாலில் நிறைய திங்ஸாக இருக்கா, ஏன்னா என் பொண்ணு எல்லா திங்ஸையும் வச்சு விளையாடிட்டு இருந்தா. ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லா வெசல்ஸையுமே அங்கங்கே எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வைப்பேன். என்னோடய சிங்க் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம். நாங்கள் வந்தப்போலேருந்தே இந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டில். நானும் எவ்வளவோ தேய்ச்சி பார்த்துட்டேன், போகவே இல்லை. அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து நான் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே என் மைண்ட் செட்டை பொறுத்து தான் நான் பாத்திரம் கழுவேன். ஒரு டைம் எனக்கு மைண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்பீடாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் மைண்ட் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோவாக தான் வாஷ் பண்ணுவேன். எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஹாலில் கிடக்கிற எல்லா டாய்ஸையும் தூக்கி அவளோட டாய்ஸ் பேக்கில் எடுத்து வச்சுருவேன். சேஞ்ச் பண்ண பெட் கிளாத்து, அதுக்கப்புறம் பில்லோ கவர், அது எல்லாமே அப்படி தான் கிடக்கும் மெஸ்ஸியாக. அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் என்னோடய ரூம். இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்க எல்லா திங்ஸையுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப டஸ்ட்டாக ஆகுது. இந்த ரூமில் வந்து என்னோடய பொண்ணோட டாய்ஸு, அதுக்கப்புறம் அவளோட சைக்கிள் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ரூம் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ரூமை இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் மாப் போட போகிறோம். வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் தூக்கி நம்ம வெளியில் வச்சுட்டோம். இப்போ நம்ம மாப் போட போகிறோம். சாப்பிட்டுட்டு நான் வேலை பார்க்க போகிறேன். பார்ட் 2ல் நான் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.